ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா டிஎன்பிஎஸ்சி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசண்டாக நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஒரு 10 days பிஃபோர் ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் அந்த அண்ணா பார்த்திங்கன்னா ஒரு 22 சம்திங் ஏஜில் இருக்கும். அந்த அண்ணா பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதே மாதிரி இப்போது ஒரு 3 days பிஃபோர் பார்த்திங்கன்னா இன்னொரு பிரதர், அந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டும் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த வீடியோ நான் இப்போ எதுக்காக போடுறேன்னா, இன்னும் இந்த எக்ஸாம் எழுதின 13 லட்சம் பேரில் இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா அந்த மன உளைச்சலில் இன்னும் அதில் விட்டு வெளியே வராமல் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து மன உளைச்சல் நம்ம எல்லாருமே வந்து இருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் எல்லாத்தையும் வந்து நம்ம கடந்து போக பழகிக்கணும். டிஎன்பிஎஸ்சி இப்படி தான் இனிமேல் வந்து மாறப்போகுது. அப்போ அந்த சேஞ்சை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். இல்லை அதை அக்செப்ட் பண்ணிக்காமல் அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டு நம்ம ஃபுல்லாக அதையே நம்பி இருந்தோம், இப்போது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமும் வந்து எக்ஸாம் படிக்கிற அந்த ஸ்ட்ரென்த்தன் கூட வர்றதில்லை, அந்த மோட்டிவும் வர்றதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்பவே வந்து மனசு உடைஞ்சி தான் ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. பட் அதை வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம கடந்து வர பழகிக்கணும், இல்லைங்களா? சப்போஸ் இப்போ டஃப்பாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு குரூப் 2 இருக்கட்டும், இல்லை நெக்ஸ்ட்டு வந்து ஈஸியாகவும் இருக்கலாம். ஒரு சில எக்ஸாம்ஸ் வந்து கஷ்டமாகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கடந்து போக பழகிக்கணும். பட் இதில் இன்னும் என்ன ஹைலைட்னால், இது வரைக்குமே இந்த நியூஸ்லாம் வந்தும் கூட டிஎன்பிஎஸ்சி வாயே திறக்கலை. இன்னும் வந்து அவங்க எந்த ஒரு அப்டேஷனாக இருக்கட்டும், இல்லை இந்த ஆஸ்பிரண்ட்ஸோட சூசைட் பற்றி அதை பற்றி எதுவுமே வந்து அவங்க கேரும் பண்ணிக்கல. அவங்க வேலை அவங்க கரெக்டாக பார்த்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி நாம் படிக்கிறது, உயிரை கொடுத்து படிக்கிறதும் இல்லாமல் கடைசியில் உயிரையே விடுறோம். ஸோ இது என்னென்னா, அவேர்னஸ் இல்லை அவங்க. ஆனால் புரியுது, அவங்களோட மன கஷ்டம் புரியுது. அவங்க வந்து எவ்வளோ எஃபர்ட் போட்டிருந்தா மனசு உடைஞ்சு தற்கொலை பண்ணியிருப்பாங்கன்னு புரியுது. பட் இது மட்டும் லைஃப் கிடையவே கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் லைஃப் கிடையவே கிடையாது. லைஃப்பில் இன்னும் நிறைய இருக்குது. பேரண்ட்ஸ் இருக்காங்க, நம்மளை சுற்றி ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க. எல்லாரோட ஹோப்பும் நாம தான், சரிங்களா? அதுக்காக நம்ம போராடணுமே தவிர கோலை மாதிரி முடிவெடுத்து உயிரை விடக்கூடாது. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேல்யூவபிளாக தெரிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் கீப் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ ஆல். இதே மாதிரி வீடியோ இன்னும் நிறைய போட வந்து ஒரு என்கரேஜிங்காக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.